சரி, நீங்களும் அதுபோல அதாவது பிற நாட்டு பெண்கள், அதாவது மற்றவர்களை நம்ம வெளிநாட்டு வெள்ளைக்காரர்களை சொல்லவில்லை, எங்களை போன்ற சிங்கப்பூரில் உள்ள தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், இவர்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? எல்லாரும் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். பெண்கள் என்பதே ஒரு உயர்ந்த பொருள்னு ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இது இந்திய நாட்டு பெண்கள்ன்றது இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுமே ஒரு அபூர்வமான பிறவிகள். பெண் பிறவி என்பது, பெண் பிறவின்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம்ன்றதே ஒன்று இருக்காது. அப்படிப்பட்ட பிறவி பெண் பிறவி. அதனால தான் இந்த இந்திய நாட்டு பூமிக்கு இடத்துக்கு மட்டுமில்லை, இந்திய நாட்டு மண்ணுக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பூமியினுடைய உருண்டைக்கு ஒரு சிறந்த ஒரு பேர் இருக்குது, பூமி தாயின்னுட்டு. ஏன் அந்த பூமி தாயின்னு அதுக்கு பேர் வச்சுக்குது? மற்ற கிரகங்களுக்கு ஏன் தாயின்னு பேர் வைக்கல, பூமிக்கு மட்டும் ஏன் தாயின்னு பேர் வச்சுக்குது அப்படின்னா, இந்த பூமின்ற ஒரு மண் இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உலகத்தில் உருவாகாது. அதே மாதிரி அப்போ அவ்வளோ சிறந்தது இந்த மண் வளம் பட்ட பூமி. தாயின் பேர் வச்சுக்குது. தாயின் படைக்கப்பட பொருளுக்கு தான் தாயின் பேர். அப்போது இந்த பூமி தான் எல்லா உயிரினங்களையும் படைச்சிக்கின்னு இருக்குது. அந்த அத்தனை 84,000 கோடி உயிர்நிலையிலையும். ஆனால் இந்த பெண்ணுன்ற ஒரு பிறவி ஒரு புனித பிறவி. அந்த புனிதமான பிறவியிலிருந்து தோன்றுவோம் தான் மனித உயிரினம். அந்த மனித இனத்தை இந்த உலகத்துக்கு உற்பத்தி செய்து கொடுக்குறதே அந்த பெண்ணினம். அதனால் இந்திய பெண்களா இல்லை அயல்நாட்டு பெண்களான்றது பிரச்சனையே இல்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்குது. இந்த நாட்டுக்கு பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த நாட்டு பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. இல்லை நீங்கள் முஸ்லீம் பெண்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த முஸ்கா போட்டிருப்பாங்க, மூடிக்கின்னு இருப்பாங்க. வெளியே உலகத்துக்கு வரும்போது அவங்க யார் போகிறாங்க யார் வராங்கன்னே தெரியாது. அதே நேரத்தில் ஆங்கில பெண்களை பார்த்திங்கன்னா அந்த ஸ்கர்ட்டுன்னிட்டு முட்டி வரைக்கும் ஒரு கவுன் மாதிரி போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் பெண்கள், இந்திய பெண்களை பார்த்திங்கன்னா புடவை கட்டி இருப்பாங்க. இது ஏன் இப்படி இத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது? அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இருக்குது. இதில் இந்திய நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்க, இல்லை மற்ற நாட்டு பெண்கள் தாழ்ந்தவங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் பெண் பிறவின்றது ஒரு புனித பிறவி, தெய்வ பிறவி. அது அந்த தெய்வ பிறவி ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உயிரினம்ன்றதே ஒன்று இல்லாமல் போயிடும். அது ஆடு மாடு எல்லா விதத்திலையும் பெண்கள் மட்டுமே இல்லை, மரம் செடி கொடி மற்ற மிருக இனங்களில் கூட பெண்ணினம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று இருக்காது. அப்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது இந்த உலகம். அதில் இந்த எல்லா நாட்டு பெண்களுமே உயர்ந்தவங்க தான், அதில் யாரும் தாழ்ந்தவங்களே கிடையாது. அந்த மன வேற்றுமையே தேவையில்லை. நான் சொன்னது பெண்களை பற்றி தான் சொன்னேனே தவிர விவேகானந்தர் சொன்னார் இந்திய பெண்கள் மட்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உலக பெண்களே அத்தனை பேரும் உயர்ந்தவன். நான் சொன்னேன் பெண் பிறவின்றதே ஒரு உயர்ந்த பிறவின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான பிறவி இருக்கிற நீங்கள் எதுக்குமே அஞ்ச தேவையில்லை. நீங்கள் தெய்வத்துக்கு சமமான பெண்கள் நீங்கள். அதனால் எல்லாருக்கும் அந்த புகழ் உண்டு, எல்லா நாட்டு பெண்களுக்கும் அந்த புகழ் உண்டு. ஒரு நாட்டு பெண்கள் இல்லை, பெண்கள்ன்றது ஒரு இன்றில்னா ஒரு நாடுன்றதே ஒன்று இருக்காது. அதனால் பெண்கள் உயர்ந்தவங்க, அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. எல்லா பெண்களும் புனிதமானவங்களே. அந்த புனிதம் இருக்கிறதால தான் பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்துக்கு உற்பத்தின்னு ஒன்று நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் உங்களுடைய பிறவி மேலே எந்த சந்தேகமான உயர்ந்தவங்க நீங்கள். உங்களுடைய எப்போதுமான கருத்து நமக்குள் தான் கடவுள் இருக்கின்றார் என்று. ஆமாம், நமக்குள் இருக்கும் கடவுளை நாம் எப்படி உணர முடியும்? பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே இல்லை, உங்களுக்குள்ளும் இருக்குது. அது ஆன்மாவாக இருக்குது. உலகத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது. அதனால தான் கடவுள்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கடந்து ஆழ்ந்து பாருங்க, உங்களுக்குள்ளே கடந்து போய் பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இல்லை. கடவுள்ன்றவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான். அவனுக்கு பேர் இறைவன் பேர். அவனுக்கு தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றே இல்லை. அவன் உலகத்துக்கு பொதுவான பொருள். அந்த பொதுவான பொருளுக்கு பேர் இறைவன் பேர். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு இரவு கிடையாது, அவனுக்கு பகல் கிடையாது, அவனுக்கு இன்பம் கிடையாது, அவனுக்கு துன்பம் கிடையாது.
அவன் ஒரு அசைவற்ற பொருள், பாசம் பற்று இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனா நிற்கிறான், கடந்து நிற்கிறான். இதையெல்லாம் கடந்து நின்னவனுக்கு பேர் கடவுள். ஆனால் இதுக்கெல்லாம் உட்பட்டு எல்லா இன்பம் துன்பம் இரவு பகல் பாசம் பற்று இது எல்லாத்துக்கும் உட்பட்டு வாழறோம் மனித இனம். இந்த மனித இனத்துக்குள்ள ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது. இதை இவன் அறியறதே இல்லை. இவன் மனிதன் என்ன பண்ணுறான், இந்த உடலே சிறந்தது, இந்த உடலே பெரிய விஷயம், உடலே எல்லாம் செய்யுதுன்னு நினச்சின்னு இருக்கிறான். ஆனால் அது உன்னுடைய உண்மை அறியாத பேசுகிற விஷயம். இந்த ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லைன்னா இவனுக்கு மூச்சின்னு ஒரு பொருள் கிடையாது. இந்த ஆன்மான்னு ஒரு பொருள்னா ஜீவன்ற விந்து கிடையாது. அப்போது இவன் உடலுக்குள்ளே இருந்து இயக்கிறது இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மா எப்படி இருக்குதுன்னா அது ஒரு பேரொலியாக உன்னுடைய தலையில் பிரணவமேட்டில் இருக்குது. அங்கே இருந்து கரண்ட்டு மாதிரி எல்லாத்துக்கும் தொடர்பு லிங்க்கு கிடைக்குது. அது ஏங்குது. அது ஏங்கத்தால் உன் உடல் ஏங்குது. உன் உடல் ஏங்கத்தால் செயல் நடக்குது. அப்போது உன்னுடைய ஆன்மாவை நீ உணரும் போது தான் உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ உணருவ. அப்படின்னா அதுக்கு சரியான நம்மக்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. எத்தனையோ மகான்கள் வெளி உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல குரு கிட்ட போய் அதனுடைய முறையை பின்பற்றி அவங்க சொல்ல மீறாமல் பயணம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்களே அறியுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளவே அதை தேடணும். அதனால தான் சொல்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 பதம் வச்சுருக்குது. இது சரியை கிரியை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. முன்னோர்கள் என்ன செய்துன்னு போகிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் செய்ய போகிறீங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. கோயிலுக்கு போகிறது தவறு கிடையாது. கோயிலுக்கு போனால் தான் ஒரு பக்தி வரும். பக்தி வந்தால் தான் ஞானம் வரும். அப்போது அடிப்படை பேஸ் கோவில் அவசியம், தெய்வம் அவசியம், தெய்வம் நினைப்பு அவசியம். ஆனால் இது போதாது. இது உனக்குள்ளவே உன்னை அறியணும். முதல்ல உன்னை பார்க்கணும். உன்னை பார்த்த பிறகுதான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்போது உன்னுடைய ஆன்மாவை நீ எப்போ அறியறியோ, உன்னுடைய உருவத்தை நீ உனக்குள்ளவே இருந்து இன்னொரு உருவமாக நீ எப்போ பார்க்குறியோ அப்போ உனக்குள்ளவே நீ கடவுளை அறியலாம். இந்த கடவுளை அறிஞ்சின்னா உலகத்தில் இருக்கிற இயற்கையை இறைவனை உன்னால் அறிய முடியும். அப்போ முதல்ல உனக்குள்ளே தேடும்போது தான் அது கிடைக்கும். இதை தான் ரொம்ப அழகாக இவர் சொல்கிறார். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி குதம்பா என்றார் குதம்பை சித்தர். இது என்ன மாங்காய் பால் தேங்காய் பால்ன்ற வேற்றுமை உங்களுக்கு தோணும். மாங்காய் பால் என்றது ஞானம், தேங்காய் பால் என்றது அஞ்ஞானம். அஞ்ஞானத்தில் செய்யறது பக்தி, மெஞ்ஞானத்தில் செய்யறது மாங்காய் பால். இந்த மாங்காய் பாலை அடையணும். அடைஞ்சு நீ மலை மேலே உட்காரணுன்னா மலை என்ன தலை, தலை என்ன ஆன்மா. அப்போது இந்த யோகத்து மூலிமா அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, இந்த யோகம் செய்து ரொம்ப கடினமான விஷயம் அது. அதை செய்து நான் என்னுடைய ஆன்மாவோட நான் கலந்து இருக்கிறேன், அதனால் நான் மலை மேலே இருக்கிறேன். நீ தேங்காய் பால் சாப்பிட்டு நீ இந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியல, செய்ய முடியல, இதை மனம் ஏற்றுக்கல, விட்டுடுற. அதனால் நீ தேங்காய் பால் சாப்பிட்டு ஊர் ஊராக கோயில் கோயிலாக தெரிஞ்சுக்கின்னுக்கிற. உனக்கு எது சரின்னு உன் மனம் எப்போ முடிவெடுக்குதோ அப்போ நீ அதில் தொடரலாம். ஆனால் இந்த மாங்காய் பால் என்றது ரொம்ப கடினமான விஷயம். அது யோக சம்பந்தப்பட்டது. மாங்காய் பால் என்றது அமுதம். மாங்காய் பால் மனுஷன் சாப்பிட்டான்னா குடலெல்லாம் துண்டு துண்டாக போடும். அப்படிப்பட்ட நிலையை அவர் மகான் ஏன் சொன்னார்னா ரொம்ப கடினமான விஷயம்பா. அந்த கடினமான விஷயத்தை நீ அடையணும். அடைஞ்சாதான் உன்னுடைய பிறப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த பிறப்பை நீ இறைவனோட கலக்கிறதுக்கு மாங்காய் பால் சாப்பிட்டாகணும். தேங்காய் பால் கொஞ்ச நாள் சாப்பிட்ட விட்டுடு, இனி மாங்காய் பால் சாப்பிட முயற்சி பண்ணு. அந்த மாங்காய் பால் எப்படி சாப்பிடணும்னு ஒரு மகான் கிட்ட போ, கேளு, அவர் சொல்லி கொடுக்குறத பயன்படுத்திக்கோ. அதைப்படி நீ பயணம் பண்ணால் இறைவனை உனக்குள்ள நீ காணலாம். ஒன்று இருக்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. சரி, அப்படி அந்த படிநிலைகளை மௌனம் ஒரு மொழியா? பேச்சு அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது பேச்சு. மௌனம்ன்றது இருக்குது, அது எதுக்காகனா தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. அப்போது அதனால தான் புக்கை கூட எழுதணும், மௌனம் பேசுமா. அப்போ பார்க்குறவங்கள அந்த எட்டிங்கை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், என்ன இவன் கிண்டலாக பேசுகிறானே, மௌனம் பேசுமா, மௌனம்ன்றதை பேசாதது தானே அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். இது அஞ்ஞானப்படி. மௌனம் பேசாது, மௌனம்ன்றது சும்மா இருக்குது அப்படின்னு இது ஒரு நிலை, ஒரு படி. ஆனால் மௌனம் பேசும் அப்படின்றது ஒரு படி, அது ஞான நிலைப்படி. எப்போ பேசும், எப்படி பேசும், தனக்குள்ளவே தான் பேசும். தனக்குள்ளவே தான் பேசுறதெல்லாம் நிஜத்தை பேசும்.
நிஜத்தை பேசுறதெல்லாம் இந்த உலக நன்மைக்காக பேசும். அதான் மௌனம் பேசுமா? அப்போ அது பேசும். எப்போ பேசும்? எந்த நிலையில் பேசும்? உச்சக்கட்ட ஞான நிலையில் பேசும், அஞ்ஞான நிலையில் பேசாது. அதனால் மௌனம் பேசுமான்னு எழுதியிருந்தோம்மா. அப்போ மனிதனுடைய படிநிலைகள் ஞானி ஆவறதுக்கான எத்தனை படிநிலைகள் இருக்குங்க? சரியை கிரியை ரெண்டுமே சராசரி மனித நிலை. அது ஒரு பக்தி நிலை. கோவிலுக்கு போகிறது, முன்னோருங்க எப்படி வழிபட்டாங்களோ அது மாதிரி வழிபடுறது. கோவிலுங்களுக்கு போடுறது, முன்னோருங்க எப்படி பாடினாங்களோ அந்த இறைவனுடைய பேரை புகழ்ந்து பாடினாங்களோ அது பாடுறது. இது ரெண்டுமே சரியை கிரியை. இது சராசரி மனிதனுடைய நிலை. யோகம் ஞானம் 4 பதங்கள் இருக்குது. அந்த யோகம் ஞானம் என்றான்னா, இப்போ சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்டோம், சாமிக்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னேன், ஆனால் சாமி ஒரு நாளும் என் கஷ்டத்தை கேட்கவே இல்லையே. அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி பெரியவங்க வச்சுருக்கணும் இல்லையா அப்படின்னு தேடுறது கிரியை. அப்போது அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் வச்சு அந்த பேரில் புகழ்ந்து அந்த கடவுளை பாடுறார். பாடும்போது அது ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பவும் பதில் கிடைக்கல, ஆனால் மன சந்தோஷம் கிடைக்குது. சரி, இந்த மன சந்தோஷம் போதுமா அப்படின்னா போதாது. ஏன்னா என்னுடைய ஆதங்கம் நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு இது 2 பத்தலையே. அப்போ இதுக்கு வேற என்ன வழி இருக்குது? வேற ஏதோ வழி வச்சிருக்கலையே, பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு கிரி யோகம். அப்போ யோகம்ன்றது என்ன? அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நான் முன்ன பின்ன பீச்சை பார்த்ததில்லை, ஆனால் பீச்சை பார்த்தவங்க சொல்கிறாங்க பீச் ஒன்று இருக்குதுப்பா, அது ரொம்ப அருமையாக அலை அடிக்கும், ரொம்ப பெரிய கடல், அதுக்கு அளவே இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை. சரி, சொன்னவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்கிறவங்க கிடையாது, உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம். அப்போ கடற்கரையில் போய் நின்று அந்த கடலை பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்தது. என் கண்ணாலையும் அதை பார்க்கும்போது இது நிஜம், எவ்வளோ பெரிய உண்மையை அந்த மகான்கள் மறைச்சி சொல்லிட்டு நமக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஞானம் இல்லையா? அப்போது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 பதங்கள் மனிதனுக்கு இறைவன் அடையிறதுக்கு வகுத்து வச்சிருக்குது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு வம்பு, எதுவோ நான் பிறந்தேங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என் குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறேன். இது எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை வரும் அப்படின்னா, இவன் பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் இருக்கிற வரைக்கும் வரும். பாக்கெட்டினுடைய பணமும் மனசனுடைய பலமும் போச்சுன்னா நான் ஏங்க பிறந்தேன், எதுக்குங்க இன்னும் நான் பூமியில் உயிரோடு இருக்கணும்? எவ்வளோ துன்பப்படுறேங்க. மருமக ஒரு பக்கம் திட்டுறாங்க, புள்ள வரான் ஒரு பக்கம் உதைக்கிறாங்க, பேரன் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையாங்க? இந்த கடவுளுக்கு எங்க இறக்கமே இல்லையா, என்னை கொண்டு போகலையா அப்படின்ற வார்த்தை அந்த முதுமைக்கு தானாகவே வந்தது. யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல, அப்போ தானாகவே வந்தது. அப்போது இப்படிப்பட்ட சரியை கிரியை இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் முதுமையில் வந்துடுது. இந்த முதுமையில் இப்படி வரக்கூடாது. வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ நல்லா வாழ்ந்த, நீ நல்லா கடவுள் பக்தி பண்ண, ஆனால் கடவுள் வழியை தெரிஞ்சுக்கலையே. அப்போ கடவுள் வழியை தெரிஞ்சுக்கன்னா மகானை நோக்கி பயணம் பண்ணணும். மகானுன்னு வேஷம் கட்டிங்கிறவங்ககிட்ட இல்லை, உண்மையான மகான்கிட்ட பயணம் பண்ணணும். பயணம் பண்ணும்போது அந்த பயணமாகப்பட்டது அந்த மகான் சொல்லி கொடுக்குற செயல்கள் அத்தனையுமே உன்னுடைய முதுமையில் சோர்வு வராது. டேய் பிள்ளையா போடா, மருமவளா போடி, கடவுளுக்குறான் என்ன காப்பாற்றுன்றது அந்த உணர்வை உடலுக்குள்ளே உண்டாக்குறதா ஒரு குருவும் சிஷியனுக்கும் சொல்லி கொடுக்கறதுமா. இந்த நிலை வரும்போது அவனுக்கு தள்ளாட்டம் வராது. அவன் மரணமாக இருந்தாலும் நான் செத்து போகிற போடா, கடவுளுக்குறான் என்ன காப்பாற்றுவன்ற தைரியம் வந்துடும். அது இல்லாத உங்களுக்கு வராதுன்றதுக்கு தான் இவ்வளோ பேசிங்கிறம்மா. இதனால தான் இவ்வளோ விஷயங்களை இந்த உலகம் தனக்கு தானே அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தைரியத்தையும் கொடுக்குது. எல்லாமே எது உண்மை எது பொய்ன்னு அப்பதான் விளங்கும். உனக்குள்ளவே உன்னை ஆராயும் போது தான் உண்மை பொய் விளங்கும். உலகத்தை ஆராயும் போது உண்மை பொய் புரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது, செத்த மூடிட்டு இருக்குது. ஒரு கல் எடுத்து போட்டு பார்க்குறோம் இருக்குதா இல்லையான்ட்டு. கல் போட்ட உடனே தண்ணி தெரிக்குது. தண்ணி சொன்ன அடாடா தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நம்ம பார்த்துக்கினே இருக்கணும், இந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கணும்னா தொடர்ச்சியாக கல் அடிச்சுக்கினே இருக்கணும்.
ஒரு முறை அடிச்சுங்க திருப்பி வந்து பாச கூடிடுச்சுங்க தண்ணி தெரியலங்கன்னா அந்த மாதிரியான பக்தி இருக்கக்கூடாது. கடவுள் பக்தின்றது ஏதோ போய் நண்பங்கிட்ட வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. மனம் உருகி நில்லு, உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும். அதை கல்லுன்னு நினச்சிடாத, கல்லுன்னு நினச்சிட்டா அது கல்லாக தான் இருக்கும். அதை கடவுள்னு நினச்சிக்கோ, அது கடவுளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நீ என்னவா நினைக்கிறியோ கடவுள் அதுவாக நிற்கும். குழந்தையா நீ நினச்சின்னா அது குழந்தையா வந்து நிற்கும். இடைப்பருவமாக நினச்சின்னா இடைப்பருவமாக வந்து நிற்கும். முதுமையாக நினச்சின்னா முதுமையாக நிற்கும். இல்லையா? இறைவனுக்கு எந்த தோற்றத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு, ஆனால் மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் அந்த இறைவனை வழிபடும் போது இவனும் அதோட கலக்கும் போது இவனுக்கு துன்பத்திலிருந்து விடுபட்டு போகிறான். அந்த செயலை அந்த பயணத்தை நீங்கள் தொடருங்கன்னு தான் நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லின்னுக்கிறேன். இதை எத்தனை பேர் எடுத்துப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. சொல்லுங்க. நீங்கள் பெரிய முயற்சியாக மனுஷங்களுக்கு எல்லாரும் நல்ல வழி போகிறதுக்கு வழிகாட்டிட்டு வர்றீங்க. இது வந்து உயிருக்கு அவங்கவுங்க உயிருக்கு நீங்கள் காட்டுற வெளிச்சமாக இருக்குது. இன்னைய வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து போகிறதுக்கான பாதையும் காட்டுறீங்க. ஆமாம்மா, நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நான் பெரிய தர்மசாலி, எனக்கு எல்லா வேலையும் தெரியும், நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசின்னு தெரியுறான் உலகத்தில். அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அந்த 1000 ரூபாயில் அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு அம்மா இருக்கிறா, 5 பேர் இவனுடைய வருமானத்துக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு எல்லா திறமையும் எங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாரித்து 800 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு 200 ரூபாய் எத்தனை வீட்டுக்கு போகிறான். ஆனால் அந்த 800 ரூபாய் சாராயம் குடிச்சதால இவனுக்கும் ஒன்றும் பசி தீரல, அந்த 200 ரூபாய் கொடுத்ததால அந்த குழந்தை வீட்டுங்களில் இருக்கிறவங்களுக்கும் பசி தீரல. இங்கே என்ன திறமை இருந்து நீ எவ்வளோ முட்டாள தானடா வாழற, அதை யோசிக்கவே மாட்டேன்றிய. நீ சம்பாதிக்கிறதில்ல 800 ரூபாய் வீட்டில் கொடு, 200 ரூபாய் நீ எடுத்துக்கோ, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், நீயும் பசியாக இருவியே. அதை தானே சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை பின்தொடர்ந்தால் பரவாயில்ல. அந்த கிழவனுக்கு வேலை இல்லையா, அவன் சாமியார் கிழவன், அவனுக்கு ஒன்றும் இல்லையா, அவன் சொல்லுவான் நம்ம செய்யலாம் என்ன போயின்னுக்கலாம் மனுஷன். யார் யாருக்கு இருக்கோ இல்லைம்மா, இது மனிதனுடைய சுபாகம். நான் அதனால தான் இங்கே யாரையும் சீடராக நான் ஏற்றுக்கிறதே இல்லைன்னு சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, இங்கே சொல்கிறேன், எப்பா இவ்வளோ நாள் நீ எப்படியோ இருந்துட்டேன், எப்படியானா இருந்துட்டு போனதை நினைக்காத, இனிமேல் எப்படி வாழணும்னு நினை, எதை செய்யணும்னு நினை. நீ கறிமீன் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கறிமீனுடைய தன்மை ராஜசத்தில் எத்தனை போய் விடும். கறிமீன் வானானதனுடைய தன்மை தாமஸ் இதில் எத்தனை போய் விடும், சாத்வீகத்தில் எத்தனை போய் விடும். அப்போ நீ தேடுற பொருள் சாத்வீக பொருள் இறைவன். அப்போ நீ சாத்வீகமாக ஆனாதான் நீ அதில் போய் சேர முடியும். அது சாத்வீக பொருளில் ராஜசமாக இருந்தீங்கன்னா போய் சேர முடியாது, உனக்கு அழிவு தான் வரும். அப்போ இப்படி மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். இவன் இங்கே சரின்னு போயிட்டு நான் மறுநாள் பார்த்தா கறிக்கட்டில் நிற்கிறான். அப்புறம் நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அவனுக்கு? அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் சொல்கிறது எவனும் கேட்கறது இல்லை, அவன் மனசுக்கு எது பிடிச்சதா தான் செய்கிறான். அதனால தான் அன்பே சிவம் மனமே குரு, நான் இல்லை குருவு. ஏன் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ என் அறிவு கட்டினது, என் திறமை கட்டினது, என் செயலை கட்டினது சொல்லின்னுக்கிறேன். ஆனால் ஒரு 1000 பேருக்கு சொன்னால் ஒருத்தன் மாற மாட்டானா, அந்த ஒருத்தன் போதும் எனக்கு. நான் நெல்பாறையில் விதை விதைக்கிறேன், எல்லாம் முளைச்சிடும் நான் நினைக்கிறதில்ல. ஆனால் எங்கேயாவது துளி மண் இருந்து ஒன்று முளைச்சிடாதா, அந்த ஒன்றை பார்த்து என் மனம் ஆறுதல் அடையாதா?